தியாக் சார், தமிழ்நாட்டில் நீங்கள் நம்ம அதிக முறை சொல்லியிருக்கீங்க கொள்கை சார்ந்த போட்டி இருக்கும்னு. ஆனால் தேர்தல் அப்படின்னு வருகிற போது வெற்றியை முதன்மைப்படுத்துவாங்கல்ல, அதில் என்ன வியூகம் வச்சுருக்காங்க? வியூகங்கள் என்று சொல்வது யாருக்கும் யாருக்கும் இடையில கூட்டணி, யார் எத்தனை தொகுதிகள் எடுக்க போகிறாங்க, எந்த தொகுதியில் எந்த வேட்பாளரோட ஜாதி, பணம் செலவு பண்ணுறது, இதெல்லாம் சேர்த்து தான் வியூகங்கள் என்று நீங்கள் சொல்வீர்களானால், தேர்தல்கள்னு சொல்கிறீங்க, தமிழ்நாட்டு தேர்தல்கள்னு சொல்கிறீங்க. தமிழ்நாட்டில் நடந்த மிக முக்கியமான சில தேர்தல்களை எடுத்து பார்ப்போம். 67 காங்கிரஸ் தோற்றது வியூகம் தவறாக போனதுனால தானா? 71 கலைஞர் மிகப்பெரிய வெற்றியை சட்டமன்ற தேர்தலில் பெற்றது சரியாக வியூகம் வகுத்ததுனால, காமராஜரும் ராஜாஜியும் வியூகம் வகுக்க தவறியதால் தானா? அதே கலைஞருடைய திமுக 2-3 ஆண்டுகளுக்குள் பின்னுக்கு போய் திண்டுக்கல் இடைத்தேர்தலில் டெபாசிட் இழந்தது எம்ஜிஆர் கட்சியிடம். அது வியூகம் சம்பந்தப்பட்டதா? ஒவ்வொன்றா எடுத்துக்கிட்டு போனீங்கன்னா, 77 இந்திரா காந்தி நெருக்கடி நிலையை அறிவித்து 18 மாதங்களுக்கு மேல் தன்னுடைய உறுதியான உருக்கு பிடிக்குள் நாட்டை வைத்திருந்து ஒரு தேர்தலை நடத்தி வடநாட்டில் ஒரு இடம் கூட ஜெயிக்க முடியாமல் போனாரே, வியூகத்தில் ஏற்பட்ட தோல்வியா? ஒவ்வொன்றா நம்ம கேட்டுக்கிட்டே போனோம்னா, வியூகங்கிறதுக்கு ஒரு பங்கு இருக்குது. கூட்டணி இல்லைன்னா கூட்டணியெல்லாம் எதுக்கு அமைக்க போகிறாங்க? கூட்டணி அமைக்கிறது, வேட்பாளர் தேர்வு, எல்லாத்துக்கும் ஒரு பங்கு இருக்குது. ஆனால் முதன்மை பங்கு அந்த தேர்தலில் மக்களிடம் கொன்று சேர்க்கப்படுகிற முழக்கம் என்ன, மக்களை எது ஈர்க்க போகிறோம். நான் இப்போ நீங்கள் திருவனந்தபுரத்தை உதாரணம் காட்டுறீங்க, அது ஒரு மாநகராட்சி தேர்தல், அது சிவிக் இஷ்யூஸ் மேல் நடந்துச்சுன்னு சுலமாக சொல்லலாம். இல்லை, பாஜக அங்கே ஒரு வலிமை பெற்றிருப்பதற்கு ஒரு அடையாளமாக நம்ம காட்டுறோம் பாருங்கள், அது உண்மைதான். இப்போ காங்கிரஸ் எந்த அளவுக்கு கேரளாவில் வலிமையோடு இருக்குது என்பதற்கு காங்கிரஸினுடைய வெற்றிகளை ஒரு உதாரணமாக காட்டுறோம். இது மாதிரி ஒவ்வொன்றா சொல்லிக்கிட்டே போகலாம். அப்படி பார்க்கும்போது நான் மீண்டும் சொல்கிறேன், 26 நடைபெறப் போவது சட்டமன்ற தேர்தலாக இருந்தாலும் அமித்ஷாவின் பார்வையில் இந்த மாநிலத்தில் அதிமுக கையில் ஆட்சியை பிடிச்சி கொடுக்கறத விட, அல்லது அவரே விரும்பினா அவர் ஆட்சியை பிடிச்சிக்கிறத விட, அவருக்கு முதன்மையானது அனைத்து இந்திய அளவில் மோடியினுடைய அதிகாரத்தை கன்சாலிடேட் பண்ணுவது, உறுதிப்படுத்துவது தான். எங்கும் நீக்கமர பாஜக அதிகாரம் வேண்டும் என்ற அந்த நோக்கம் இருக்கு பாருங்க, அந்த நோக்கத்தோடு தான் அவர் ஒவ்வொன்றையும் அணுகுவார். இப்போ இதை எதிர்த்து திராவிட முன்னேற்ற கழகம் என்ன மாதிரியான முழக்கத்தை வைக்க போகிறாங்க? இந்த 2024 தமிழ்நாட்டு மக்களே நீங்கள் மோடியை திருப்பி அனுப்பிட்டீங்க, இப்போ திரும்ப வேறொரு வடிவில் இங்கு நுழைய முயற்சி பண்ணுறாங்க. மகாராஷ்டிரத்தை காட்டி, பீகாரை காட்டி, ஹரியானாவை காட்டி, அடுத்து அவர் மோடியினுடைய பேட்டியே அதான், நாங்கள் இந்த முடிச்சிட்டோம், பீகார்லேருந்து அடுத்து இங்கே வந்துட்டோம், அடுத்து வங்காளத்துக்கு போக போகிறோம். நான் வங்காளத்தை ஒரு உதாரணமாக சொல்கிறேன். சென்ற தேர்தலில் எல்லா கணிப்புகளையும் மீறி பாஜக மிகப்பெரிய முயற்சி செய்து தேர்தல் ஆணையத்தை கொண்டு மோடி சுற்றுப்பயணத்திற்கு ஏற்ப தேதிகளை உருவாக்கி ஒரு 6 பிரித்தாங்க. மேற்கு வங்கத்தில் தேர்தல் தேதிகளை 6 பிரித்தாங்க. ஏன்னா மோடி அமித்ஷா முழுக்க சுற்றுப்பயணம் வரணுங்கிறதுக்கு. எல்லாத்தையும் மீறி மம்தா தான் ஜெயிச்சாங்க. சரி, இவங்க தோத்து போனாங்க. எல்லாரையும் எதுக்கு சொல்ல வர்றேன்னா, இப்படி ஒரு யோசனைகள் அவங்க பண்ணினாலும் தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் நேர்மையான சுதந்திரமான தேர்தல் நடைபெறுமானால், மற்ற குறைகள்லாம் இருக்கணும், அது வேற விஷயம். ஆனால் நேர்மையான சுதந்திரமான தேர்தல் நடைபெறுமானால் அமித்ஷா கனவு படிக்காது. அதுதான் ஸ்டாலின் சொன்னதுக்கு பொருளாக நான் எடுத்துக்கொள்கிறேன். ஸ்டாலின் தான் ஜெயிக்க போகிறாரா, அந்த இடத்த வேற ஒருத்தர் பிடிக்க போகிறாங்களாங்கிறது திமுக என்ன நிலைப்பாடுகள் எடுக்க போகுது என்பதையெல்லாம் பொறுத்தது. அதிமுக பாஜக கூட்டணி ஒரு பக்கம் உருவாயிருக்கு, தாவேகா புதுசாக களத்தில் இருக்குது, இங்கே திமுகக்கு ஆன்டி இன்கம்பன்சி. இந்த 3 ஒரு நெருக்கடியை உருவாக்காதா திமுக ஆளும் அரசு? அதாங்க, இப்போ நெருக்கடி உருவாக்குவது என்பது என்ன முழக்கங்களோடு தேர்தலை அணுக போகிறாங்க. ஒரு உதாரணம் சொல்கிறேன். இப்போ பாஜக இப்போ கடைசியாக ஒரு தொழிலாளர் கொள்கை அறிவிச்சிருக்கிறாங்க. அந்த தொழிலாளர் கொள்கையில் அவங்க ஐஎல்ஓவை காட்டிலும் கான்ஸ்டியூஷனை காட்டிலும் மனுஸ்மிருதி, நாரத ஸ்மிருதி இதையெல்லாம் பேஸ் பண்ணி ஒரு தொழிலாளர் கொள்கை ஒன்று வருது, இப்போ அறிவிச்சிருக்கிறாங்க. 4 தொகுப்பு சட்டங்கள் உருவாக்கி இருக்கிறாங்க. ஆர்கனைஸ்டு ஒர்க்கிங் கிளாஸ் முழுக்க அதை எதிர்க்குது, தொழிலாளி வர்க்கம் முழுக்க எதிர்க்கிறாங்க. இந்த எதிர்ப்பில் இந்த கட்சிகள் எங்கே நிற்கிறாங்க? இந்த எதிர்ப்பில் எங்கே நிற்கிறாங்க? சாம்சங்கில் இந்த மோடி அரசினுடைய தொழிலாளர் கொள்கையைத்தான் ஸ்டாலின் நடைமுறைப்படுத்துறாரு. ஆனால் இதெல்லாம் இப்போ நீங்கள் இவங்க தூய்மை பணியாளர்களுடைய போராட்டம் நடக்குது,
கொடுத்த வாக்குறுதியெல்லாம் மீறி அந்த போராட்டத்தை இதெல்லாம் டெல்லியில யார் வேண்டும், டெல்லியை யார், இந்தியாவை யார் ஆட்சி செய்யணும் அப்படிங்கிறது. ஆனா இங்க தமிழ்நாட்டுல இபிஎஸ் ஸ்லைடு போட்டு திமுக என்ன தவறு செய்து கொண்டு இபிஎஸ் ஒண்ணு சொல்லட்டும், பாஜகவோடு நான் கூட்டணி சேர்ந்திருக்கிறேன், இந்த ஆட்சியில் வெற்றி பெறுமானால் நான் 2018 சட்டமன்றத்தில் நிறைவேற்றிய நீட் எதிர்ப்பு 2 சட்டங்களும் உடனடியாக நடைமுறைக்கு வரும்னு சொல்லுங்க பார்ப்போம். அதான கேள்வி இங்க மக்களுக்கு. இல்ல அத திமுகவிலே சொல்ல முடியாது இல்ல, அப்ப 2 பேராலையும் முடியாது இல்ல. அதான் நான் சொல்றேன், இவங்க இந்த கூட்டணியில இல்லாதவங்களும் நாங்க தொடர்ந்து எதிர்ப்போம், போராடுவோம், கமிஷன் போடுவோம், தீர்மானம் போடுவோம் தான் சொல்ல முடியும். அமித்ஷாவால இவராலையும் நம்ம எடப்பாடியினாலையும் இதெல்லாம் நாங்க நிறைவேற்றுவோம்னு சொல்ல. அப்ப தமிழ்நாட்டு மக்களுடைய 90% மேற்பட்ட மக்கள் விரும்பக்கூடிய ஒரு கோரிக்கையை நிறைவேற்ற உங்க 2 பேராலையும் முடியாது. ஆனா 26 தேர்தலுங்கிறது ஸ்டாலின் முதலமைச்சரா எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சரா ஆகும்போது இதெல்லாம் பிளே ஆகாது இல்ல சார். முதல்ல முதலமைச்சர் பதவிக்காக இந்த நாட்டில் தேர்தல் கிடையாது, இது சட்டப்பேரவை தேர்தல் தான். நம்ம என்ன அமெரிக்க குடியரசுத் தலைவருக்கு ஓட்டு போடுற மாதிரி ஸ்டாலினுக்கு ஒரு ஓட்டு இருக்கு அப்படியே போட போறோம், அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது. 1000 தான் இருந்தாலும் யார் தலைமை ஏற்க போகிறாங்க, சட்டத்துக்கு புறம்பான ஒரு விளம்பரம் இது. இன்னாரு இதுன்னு சொல்றேன். இப்போ மம்தாவே மேற்கு வங்கத்தில் நிற்கும் போது 2 தொகுதியில் ஒரு தொகுதி தோத்து போனாங்க, இன்னொரு தொகுதியில் தான் ஜெயிச்சாங்க. அண்ணா 67 முதலமைச்சர் பதவிக்கா போட்டி போட்டார், அவர் நாடாளுமன்றத்துக்கு போட்டி போட்டார். இல்ல இப்போ பிறகு அவர் தலைவர். பாஜகவுடைய கொள்கையில் இங்க எடுபடாது அப்படிங்கிறீங்களா? இந்த தேர்தலில் பாஜக கொள்கை தமிழ்நாட்டில் ஏற்கப்படாது, எடுபடக்கூடாதுன்னு நான் சொல்றேன். அப்போ ஏன் முதலமைச்சர் ஸ்டாலின் பாஜக எதிர்ப்பு அப்படிங்கறத தீவிரப்படுத்துறாரு? தீவிரப்படுத்தலைன்னு நான் சொல்றேன். தீவிரப்படுத்துறது எப்படி தீவிரப்படுத்தணும்? இல்ல நேற்று கூட சொல்லியிருக்காரு சார். இல்ல நான் சொல்றேன், தீவிரப்படுத்துறதுன்னா கொள்கை அடிப்படையில் தீவிரப்படுத்தணும். ஒரு உதாரணம் சொல்றேன், எஸ்ஐஆரை எதிர்க்கிறோங்கிறார். மம்தா எஸ்ஐஆரை எதிர்த்து கல்கத்தாவில் பேரணி நடத்துறாங்க. இவர் எதுக்கு பேரணி நடத்துறாரு? என்ன போராட்டம்? உச்ச நீதிமன்றத்தில் வழக்காடியே மாநில சுயாட்சியை வாங்கிட்டு வந்துட போறீங்களா? நல்ல வக்கீல் வச்சு பேசி உச்ச நீதிமன்றத்திலேருந்து வாங்கிட்டு வர போறீங்களா? ஒன்றும் கிடையாது. கொஞ்சம் நாளைக்கு ஒரு தடவை தீர்மானம் போறதோட சரி. போராடுகிற அரசியலை கையில் எடுக்க. அப்ப பாஜகவோடு சமரசம் செய்கிறாரா ஸ்டாலின்? இல்ல சமரசம் நான் நேரடியாக பேரம் பேசுறாங்க அந்த மாதிரி பொருள்ல நான் சொல்லலை. பாஜகவை எதிர்க்கிற ஒரு மக்கள் இயக்க அணுகுமுறை இல்லைன்னு சொல்றேன். அது இருந்துச்சுன்னா ஜெயிக்க முடியும்னு சொல்றேன். அதையும் எலெக்ஷனையும் நீங்க இணைக்கணும். அப்போ அது என்ன பொலிட்டிக்கல் வியூகம்? பாஜகவையும் எதிர்க்கக்கூடாது முழுமையா அப்படிங்கிறது ஒரு பொலிட்டிக்கல் வியூகம் தானே? இல்லை எதிர்க்கக்கூடாதுங்கிறது சரியில்லைன்னு சொல்றேன். நீங்க எதிர்க்க இப்போ நம்ம இவர் சொல்லிட்டு இருக்காருல விஜய், எங்களுக்கு அவருக்கு கொள்கை பகை. என்ன கொள்கையில் பகை, எதை எதிர்க்கிறாங்க, எதிர்த்து போராடுறாங்க, ஒன்றும் கிடையாது. சும்மா ஒரு பேருக்கு இது கொள்கை பகைன்னு சொல்லிக்க வேண்டியது. ஏன்னா அதுக்கு ஒரு இங்கே தமிழ்நாட்டில் ஒரு செல்வாக்கு இருக்குது, அப்படி போய் சேர்ந்துடக்கூடாது. அதுக்காக அதை சொல்லிக்கிறாங்க. தங்களுக்கு இந்த ஆதரவை திரட்டி கொள்றதுக்கு தமிழ்நாட்டில் தனிமைப்படக்கூடாதுன்னு சொல்லிக்கிறாங்க. ஆனால் நடைமுறையில் ஒன்றும் செய்யறது இல்லை. இப்போ இவங்க அதுக்கு அடுத்த நிலையில் தான் இருக்கிறாங்கிறாங்க. இவங்க உண்மையிலேயே உறுதியாக பாஜக எதிர்ப்பு நிலைப்பாடு எடுத்த பாஜகவினுடைய குறிப்பிட்ட கொள்கைகளை நீங்கள் எதிர்க்கணும். இப்போ நீங்கள் ஒரு உதாரணம் சொல்ல பாருங்க. ஜிடிபியில் ஒரு பொய் கணக்கு காட்டுது இந்திய அரசு. ஜிடிபியை இப்போ இந்த ஆக்ஸ்ஃபார்ம் அறிக்கை கொடுத்துருக்காங்க. இந்தியாவில் முதல் 9 பெருங்கோடீஸ்வரர்களுக்கு மக்கள் தொகையில் 50% சொத்து சொந்தமாக இருக்குது. மக்கள் தொகையில் பெரும்பாலானவர்களுக்கு மிகச்சிறு அளவில் தான் இருக்குது. இது வளர்ந்துக்கிட்டே போகுதுன்னு சொல்கிறாங்க. சூப்பர் ரிச் தான் வளர்றாங்கங்கிறாங்க. இதில் திமுக அரசினுடைய நிலைப்பாடு என்ன? இதுக்கு எதிராக இவங்க என்ன நிலைப்பாடு? இவங்களும் என்ன பண்ணுறாங்கன்னா அவங்க கொடுக்குற ஜிடிபி கணக்கை வச்சு நாங்கள் வளர்ந்துருக்கோம்னு சொல்கிறாங்க. இவங்க சொல்கிற கணக்கும் அவன் ஜிடிபியை எப்படி கணக்கு பண்ணுறாங்கன்னா, இந்திய அரசு கணக்கு பண்ணுறதா ஐஎம்எஃப் என்ன சொல்லுதுன்னா, நீங்கள் நுகர்வாளருடைய சக்தியின் அடிப்படையில் கணக்கு பண்ணாமல் அதை காட்டில் என்ன பண்ணுறீங்கன்னா கவர்மெண்ட் எக்ஸ்பெண்டிச்சரை வச்சு நீங்கள் ஜிடிபி கணக்கு கொடுக்குறீங்க. இது ஏற்றுக்கொள்ள முடியாதுன்னு எல்லாரும் சொல்கிறாங்க. உங்களுக்கு பெரும்பாலும் 48% மிகைப்படுத்தப்பட்ட கணக்கு. கரண் தாப்பார் பேட்டியில் ஒரு வல்லுநர் சொல்கிறார், 48% மிகைப்படுத்தப்பட்ட கணக்கு, இதை வச்சு தான் நாங்கள் சுகமாக இருக்கிறோம், அமிர்த் கால் போச்சுலாம் சொல்லிக்கிட்டு இருக்கிறீங்க. நீங்கள் தமிழ்நாடு அரசு என்ன பண்ணுது? ஆமாம் நாங்கள் வளர்ந்துருக்கிறோம், இந்திய அரசே சொல்லிடுச்சு பார்த்தீங்களா, மகாராஷ்டிராத்துக்கு அடுத்த இடத்துல நாங்கள் இருக்கிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க பாருங்கள். இதனுடைய அர்த்தம் என்ன? உங்களுக்கு தூய்மை பணியாளர்களுக்கு அவங்க கேட்குற குறைந்தபட்ச கோரிக்கைகளை கூட நீங்கள் நிறைவேற்றி கொடுக்க முடியல. உங்களுக்கு ஒரு தொழிலாளர் நல கொள்கை இருக்குமானா சாம்சங் தொழிலாளி தனியார் நிலத்தில் போட்ட கொட்டகையை போலீஸை விட்டு பிரித்து போடுறீங்க. கோர்ட்டில் போய் சாம்சங் நிறுவனம் சொல்லக்கூடிய கருத்தை ஆதரித்து வாதிடுது அரசாங்கம். அப்போ எந்த விதத்தில் நீங்கள் அதுலேருந்து மாறுபட்டு நிற்கிறீங்க? நீங்கள் ஒரு தொழிலாளர் சட்டத்தை கொண்டு வாங்கலாம், அவங்க கொண்டு வந்துறதுக்கு மாற்றாக எத்தனையோ விஷயத்தில் நம்ம ஒவ்வொன்றா எடுத்து காட்டிக்கிட்டே போகலாம்.
தெளிவான இதோடு ஒரு முறித்து கொண்டு ஒரு டிமார்க்கேட் பண்ணிக்கொண்டு பாஜக கொள்கை எங்கள் கொள்கை இன்னும் சொல்ல போனால் காங்கிரஸ் சென்ற முறை தேர்தல் அறிக்கையில் 91லேருந்து நம்ம கடைப்பிடித்த வளர்ச்சி கொள்கை தப்புன்னு எழுதுனாங்க. காங்கிரஸ் தேர்தல் அறிக்கையில் எழுதுகிறாங்க இது எம்ப்ளாய்மெண்ட் ஓரியன்டு growth நம்ம செய்யலை, தப்பு பண்ணியிருக்கிறோன்னு சொல்கிறாங்க. ஆனால் திமுக தேர்தல் அறிக்கையில் என்ன சொல்கிறாங்கன்னா, நம்ம உலகமயத்துக்கு உறுதுணையாக இருந்தோம், நம்ம தாராளமயத்தை ஆதரித்து வலுவாக செயல்பட்டோம்னு சொல்லி பெருமைப்படுறாங்க. அதில் அவங்க அமைச்சர்களுடைய பங்கையெல்லாம் சொல்லி பெருமைப்பட்டுக்கிறாங்க. இப்போ கொள்கை வழியான ஒரு மாற்றை நீங்கள் முன்னிறுத்தாமல் மக்களுக்கு தெளிவில்லாத ஒரு நிலையை உருவாக்கி நாங்கள் எதுக்குறோம் அப்படின்னு சொல்கிறது. சரி சார், இப்போ நீங்கள் சொன்னீங்க தூய்மை பணியாளர்கள் பிரச்சனை, சிப்காட்டில் விவசாயிகளுக்கு எதிரான பிரச்சனை, நிலமெடுப்பில் சாம்சங் பிரச்சனை, இதெல்லாம் வரிசையாக வந்துட்டு இருக்குல்ல. அப்போ இதுக்கு எதிராக ஸ்டாலின் என்ன வியூகத்தை இது பண்ண போறாரு? இல்ல அவர்தான் அதெல்லாம் இந்த தேர்தலில் எடுபடுமா? இல்ல 26 தேர்தல் இதெல்லாம் எடுபடுமா? மக்களிடம் சேருமா? அவர் அப்படி எடுபடணும்னு நம்ம விரும்புறோங்க. எனக்கு என்ன எடுபட போகுது, தேர்தலில் யார் ஜெயிக்க போறாங்கன்னு எனக்கு தெரியாது. நிச்சயமா எதிரொலிக்குமா? நான் எதிரொலிக்குமான்னு கேட்கிறேன். 2024 பாஜகவை அடியோடு வீழ்த்திய விரட்டி அடித்த தமிழ்நாட்டு மக்கள் அமித்ஷா சொல்றதுக்காக திரும்ப அவங்கள ஏத்துக்க போறதில்ல. எடப்பாடி தோளில் சுமந்துக்கிட்டு வந்தாலும் ஏற்றுக்கொள்ள போகிறதில்ல. அதில் தெளிவாக இருக்கிறேன். இவங்க அதுக்கு மாற்றாக என்ன செய்ய போகிறாங்கங்கிறது எதை பொறுத்து இருக்குதுன்னா, இவங்க என்ன மாற்று கொள்கைகளை வைக்க போகிறாங்க, அவங்க கொள்கை அறிக்கையில் என்ன சொல்ல போகிறாங்க, இடைக்காலத்தில் எப்படி செயல்பட போகிறாங்க, பீகாரில் 10,000 கொடுத்தாங்க நம்ம 5,000 கொடுத்தா சரியாக போய்டும்னு நினைக்க போகிறாங்களா, இது மாதிரி பல கேள்விகள் இருக்குல்ல. அது பொறுத்து இருந்தால் நம்ம பார்க்கணும். தியாகு சார், அவங்க தன்னம்பிக்கையை காட்டுது. சரி, திமுகவுக்கு அப்படி ஒரு நம்பிக்கை இருக்குது அப்படிங்கிறது பார்வையாளர்கள் மற்றவங்களுடைய பார்வையாகவும் இருக்கு. ஆனால் இது மிகையாகி போனால் அது ஆபத்து என்று எச்சரிக்கிற கடமை நமக்கு இருக்கு. 91 மிகப்பெரிய வெற்றி பெற்ற அதிமுக 96 படுதோல்வி கண்டது. ஜெயலலிதாவே தோற்று போனாங்க. 4 இடத்துல மட்டும்தான் ஜெயிக்க முடிஞ்சு. 96 பெருவெற்றி கண்ட திமுக 2001 தோற்று போனாங்க. இதுக்கான படிப்பினைகளை அந்த கட்சிகள் பெற்றிருக்கணும்னு நான் நம்புகிறேன். ஊழல் பற்றி எடப்பாடி பேச முடியாது. ஏன்னா இப்போ போட்டியிடுகிற இத்தனை கட்சிகள்லையும் தங்களுடைய ரொம்ப சுப்ரீம் லீடராக அவங்க போற்றக்கூடிய தலைவி உச்சநீதிமன்றத்தினால் இறுதி தீர்ப்பில் என்ன சொல்லப்பட்டுச்சு அவங்கள பற்றி என்பதை மட்டும் கொஞ்சம் படித்து பார்த்துக்கிட்டோம். எல்லா கட்சிகளையும் குற்றச்சாட்டு எல்லா தலைவர்கள் மேலேயும் இருக்கு, அது வேற விஷயம். இல்ல 2016 ஜெயிச்சிட்டாங்கல்ல சார்? எதுங்க நீங்க இல்ல, நான் சொல்றது உச்சநீதிமன்றத்தில் அவங்க திரும்ப ஜெயிச்சதை பத்தி அதுக்கு நான் சொல்லல. இப்ப அவங்கள முன்னிறுத்துறாங்க பாருங்க. இல்ல அம்மா அம்மான்னு முன்னிறுத்துறாங்க இல்ல அப்படிங்கறத நான் சொல்றேன். இல்ல 2016ல அது ஒரு பெரிய ஃபேக்டரா இல்ல, மக்கள் இல்ல இஷ்யூவா எப்ப இருக்குதுங்கிறதுக்கு நான் உதாரணம் சொன்னேன். அதாவது ஒரு தேர்தல்ல நம்பிக்கையோட வெற்றி பெற்றதுனால ஒரு பெரிய பிரச்சனை அடுத்த தேர்தல் இல்ல இப்ப பார்க்கணும்னு தான் நம்ம மக்களுக்கு நான் சொல்றேன். நீங்க அவங்க பார்க்கறாங்களா இல்லையாங்கிறதெல்லாம் பிரச்சனை, அதை தவற விடக்கூடாது. இப்போ அமித்ஷா யூகங்கள்லேயே ரொம்ப பிரபலமான ஒரு யூகத்தை மட்டும் நான் சொல்கிறேன். அதானியினுடைய வீட்டில் வைத்து சரத் பவாரையும் அஜித் பவாரையும் என்சிபி எம்எல்ஏக்களையும் கூட்டு உட்கார வச்சு பேசினாங்க. நேரடியான பேரம். அதானி முன்னிலையில் டெல்லியில் அதானி வீட்டில் நடந்த பேரம். அஜித் பவார் இந்த மாதிரி ஒரு சிலர் எங்களோட சேர்த்து விட்ருங்க, கட்சியில் சேர்த்து விட்ருங்க, இல்லைன்னா இடி வழக்கை சந்தித்து சிறைக்கு போங்க. ஏன்னா அந்த ஃபட்னாவிஸ் முதல்ல தேர்தலில் ஜெயித்து வரும்போது அசோக் சவான் அஜித் பவார் 2 பேரையும் ஊழல் பேர்வழிகள்னு சொல்லி தான் ஓட்டு வாங்கினாங்க. ஆனால் அதுக்கு அடுத்த தேர்தலில் இந்த 2 பேருடைய பலத்தை கொண்டு தான் அவங்க ஜெயிக்க வேண்டியிருந்துச்சு. இதை விட்டு பிரித்து போன. அதனால் அதில் ஊழல் பற்றி ஒரு நேர்மையான ஒரு அணுகுமுறை இல்லை. மக்களுக்கு அது பெரிய பார்வை இல்லைல்ல. அது மக்களுக்கு பார்வை இருக்கணும்னு நம்ம சொல்லணும்னு நான் சொல்கிறேன். மக்களுக்கு இருக்கா இல்லையாங்கிறது அல்ல. இப்போ இந்த தேர்தலிலும் அந்த பார்வையை முன்வைக்கிறதுல தவறில்லை. மக்கள்கிட்ட இருக்கிற பர்செப்ஷன் என்ன இருக்குன்னா, டிஎம்கே உட்பட எந்த கட்சி தலைமையும் ஊழலுக்கு அப்பாற்பட்டது என்று மக்கள் கருதலை. அதுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறாங்களா இல்லையாங்கிறது வேற விஷயம். ஆனால் இந்த ஊழலை ஒரு இஷ்யூவாக எழுப்புறதுக்கான தகுதி இருக்கு பாருங்க, அது அதிமுகவுக்கோ பாஜகவுக்கோ கிடையாது. நன்றி.